ரீசெண்டா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் மேசகான் ஷேர் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக ஒரு கம்பெனி ஷேர் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸை குறைக்கணும். ஆனா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அது பெருசா நெகட்டிவா பாதிக்க கூடாது அப்படின்றதுதான். ஒரு ஷேர் 2000 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதே ஒரு ஷேர் 200 ரூபா இருந்தா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்குதான் ஷேர் ஸ்பிளிட் பண்றது. இது பண்ணும்போது ஃபண்டமெண்டலா ஒரு ஷேர்ல எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3-for-1 ஸ்பிளிட் அப்படின்னா, ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 3 ஷேர் அடிஷனலா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் 10 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 30 ஷேர் கிடைக்கும். நீங்க ஒரு ஷேர் வாங்கும் போது என்ன விலை இருந்ததோ அதை விட 3 மடங்கு கம்மியான விலைக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க. இதனால கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்க, நிறைய பேர் உள்ள வராங்க. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ரொம்ப ஈஸியா அந்த கம்பெனில நடக்கும். அண்ட் செகண்ட் திங், இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு growth பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இன்டிமேஷன். அதனாலதான் நிறைய ஷேர்ஸ்ல ஷேர் ஸ்பிளிட் நடந்த உடனே பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனி மேல போக ஆரம்பிக்கும்.